வணக்கம். உங்களை சிஎஸ்கேவின் ஃபில்மோகிராஃபி ரிவ்யூ சேனலுக்கு வரவேற்கிறேன். திரைப்பட விமர்சனம். 2019இல் வெளிவந்த தென்கொரிய திரைப்படம் பாரசைட் உலக சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல் எனலாம். வோங் சூன்ஹோ இயக்கிய இந்த திரைப்படம் வெறும் ஒரு படமாக மட்டுமல்லாமல் சமூகத்தின் ஆழமான ஏற்றத்தாழ்வுகளை, மனித மனதின் இருண்ட பக்கங்களை, கசப்பான யதார்த்தத்தை கண்முன்னே நிறுத்தியது. ஆஸ்கர் விருது விழாவில் சிறந்த திரைப்படம் உட்பட 4 முக்கிய விருதுகளை வென்று சரித்திரம் படைத்த முதல் ஆங்கிலம் அல்லாத திரைப்படம் என்ற பெருமையை பாரசைட் பெற்றது. இந்த ஒரு காரணமே இந்த படத்தை கவனிக்கச் செய்துவிட்டது என்றாலும், படத்திற்குள் இருக்கும் வீரியம், அது சொல்லவரும் செய்தி, பார்வையாளர்களை அதிரவைக்கும் திரைக்கதை என பல அம்சங்கள் இதைப் பற்றி விரிவாக பேச வைக்கிறது. கதை சுருக்கம். பிளாட் சமரி. கிம் குடும்பம் மிகவும் வறுமையில் வாழும் ஒரு குடும்பம். பாதாள அறை போன்ற சிறிய வீட்டில் அடுத்த வேளை உணவுக்கே வழியின்றி தவிக்கின்றனர். பீட்சா பெட்டிகள் மடிப்பதில் வரும் சொற்ப வருமானத்தை நம்பியே இவர்களின் வாழ்க்கை நகர்கிறது. இச்சூழலில் அக்குடும்பத்தின் மகன் கீவு தனது நண்பனின் பரிந்துரையின் பேரில் ஒரு பணக்கார குடும்பத்தின் மகளுக்கு ஆங்கில ஆசிரியராக வேலைக்குச் செல்கிறான். பார்க் குடும்பம் நவீன பங்களாவில் சகல வசதிகளுடன் வாழும் கோடீஸ்வரர்கள். கீவு தனது அறிவையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி தான் ஒரு பல்கலைக்கழக மாணவன் என பொய்யுரைத்து பார்க் வீட்டில் வேலையில் சேர்கிறான். பார்க் குடும்பத்தின் எளிமையான மற்றும் பணக்காரத்தனமான அறியாமையை கீவு புரிந்துகொள்கிறான். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறான். படிப்படியாக தனது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு அடையாளங்களில் பார்க் குடும்பத்தில் வேலைக்கு அமர்த்துகிறான். மகள் கீஜென் கலை சிகிச்சையாளராகவும், தந்தை கீடேக் கார் ஓட்டுநராகவும், தாய் சுங்சுக் வீட்டு வேலைக்காரியாகவும் நுழைகின்றனர். இதற்கு ஏற்கனவே பார்க் வீட்டில் வேலை செய்பவர்களை தந்திரமாக வெளியேற்றுகின்றனர். இப்படி கிம் குடும்பம் மொத்தமும் பார்க் குடும்பத்தின் வீட்டில் ஒட்டுண்ணிகளாக பாரசைட்ஸ் வாழ ஆரம்பிக்கிறது. வெளியே தெரியாமல் ஒரே குடும்பமாக இருந்தாலும் பார்க் குடும்பத்திடம் தனித்தனி நபர்களாகவே காட்டிக்கொள்கின்றனர். எல்லாம் சிறப்பாக போய்க் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கிறது. பார்க் குடும்பம் சுற்றுலா சென்றிருக்கும்போது கிம் குடும்பம் அந்த பங்களாவை சொந்த வீடு போல கொண்டாடி கழிக்கின்றனர். அப்போது பங்களாவின் பாதாள அறையில் ஒரு ரகசியம் மறைந்திருப்பதை கண்டறிகின்றனர். இது படத்தின் கதையை முற்றிலும் வேறொரு திசையில் கொண்டு செல்கிறது. அந்த ரகசியம் என்ன, அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் பாரசைட் திரைப்படத்தின் மீதிக்கதை. சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் வர்க்க போராட்டம். சோஷியல் இனிக்வாலிட்டி அண்ட் கிளாஸ் ஸ்ட்ரகிள். பாரசைட் படத்தின் மையக்கருவே சமூக ஏற்றத்தாழ்வும் வர்க்க போராட்டமும்தான். ஒருபுறம் வறுமையில் வாடும் கிம் குடும்பம், மறுபுறம் சகல வசதிகளுடன் வாழும் பார்க் குடும்பம். இந்த இரண்டு உலகங்களுக்கு இடையிலான இடைவெளியை படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் உணர்த்தியிருப்பார் இயக்குனர் வோங் சூன்ஹோ. கிம் குடும்பம் வாழும் பாதாள அறை வீடு சமூகத்தின் அடித்தட்டில் அவர்கள் இருப்பதை உணர்த்துகிறது. மழை பெய்தால் முதலில் பாதிக்கப்படுவது இவர்கள்தான். கழிவுநீர் வீட்டிற்குள் நுழையும், சொற்ப உடைமைகளும் நாசமாகும். ஆனால் அதே மழை பார்க் குடும்பத்திற்கு இதமானதாகவும் ரம்மியமானதாகவும் இருக்கிறது. இது ஒரு காட்சி மட்டுமல்ல, இரண்டு வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரத்தையும் பிரச்சனைகளையும் அப்பட்டமாக பிரதிபலிக்கும் குறியீடு. பார்க் குடும்பம் பணக்காரத்தனத்தின் உச்சத்தில் இருந்தாலும் சில விஷயங்களுக்கு மற்றவர்களை சார்ந்தே வாழ்கின்றனர். கார் ஓட்டுவதற்கு, வீட்டு வேலை செய்ய என எல்லாவற்றுக்கும் ஆட்கள் தேவை. கிம் குடும்பத்தின் உழைப்பை இவர்கள் அறியாமலேயே சுரண்டுகின்றனர். கிம் குடும்பம் பணத்திற்காக தங்களது நேர்மையற்ற வழிகளை பின்பற்றினாலும் அது அவர்களது உயிர் வாழ்வதற்கான போராட்டமாகவே சித்தரிக்கப்படுகிறது. பணக்காரர்கள் நல்லவர்களாகவும் ஏழைகள் கெட்டவர்களாகவும் ஒரே வரியில் வரையறுக்க முடியாதபடி இரு தரப்புக்குள்ளும் இருக்கும் நிறைகளையும் குறைகளையும் காட்டியிருப்பார் இயக்குனர். வாசனை குறியீடு. ஸ்மெல் ஆஸ் அ சிம்பல். படத்தில் பல இடங்களில் வாசனை, ஸ்மெல் ஒரு முக்கிய குறியீடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பார்க் குடும்பம் கிம் குடும்பத்தினரிடமிருந்து வரும் ஒரு குறிப்பிட்ட வாசனையை உணர்கின்றனர். இந்த வாசனை பாதாள அறையில் வாழும் வறுமையின் பிடியில் இருக்கும் மக்களின் வாசனை. பார்க் குடும்பத்திற்கு இந்த வாசனை அருவருப்பானதாகவும் அவர்கள் வேறு உலகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்த்துவதாகவும் இருக்கிறது. இது வெறும் உடல் வாசனை அல்ல, அது அவர்கள் வாழும் சூழலின் வறுமையின் வாசனை. இது வர்க்க பிரிவினையின் நுண்ணிய வெளிப்பாடாக படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் கிம் குடும்பத்தின் தந்தை கீடேக் பார்க் தனக்கு கீழ் வேலை செய்யும் மற்ற ஊழியர்களிடம் வரும் வாசனையைப் பற்றி கிண்டலாக பேசுவதைக் கேட்டு மனம் உடைகிறார். இது அவமானத்தின் உச்சமாக அவருக்கு உணர்த்தப்படுகிறது. இயக்குனரின் கைவண்ணம். டைரக்டர்ஸ் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப். வோங் சூன்ஹோவின் இயக்கம் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம். அவர் பலவிதமான பாணிகளை மிக அற்புதமாக ஒன்றிணைத்திருப்பார். படம் ஒரு கருப்பு நகைச்சுவையாக பிளாக் காமெடி தொடங்கி மெதுவாக ஒரு த்ரில்லராக மாறி இறுதியில் ஒரு கடுமையான நாடகமாக டிராமா முடிகிறது. இந்த வகை மாற்றங்கள் மிக இயல்பாக நடக்கும். எங்குமே தொய்வு இருக்காது. கதாபாத்திரங்களின் உணர்வுகளை, சமூகத்தின் யதார்த்தத்தை மிக நுணுக்கமாக காட்சிகளாக பதித்திருப்பார். குறிப்பாக வீட்டின் வடிவமைப்பை வைத்தே கதை நகரும். பணக்காரர்களின் உயரமான விசாலமான பங்கிலா, ஏழைகளின் கீழ்மட்ட பாதாள அறை என இந்த அமைப்பு கூட வர்க்கப் பிரிவினையை உணர்த்தும் ஒரு குறியீடுதான். திரைக்கதை, ஸ்கிரீன்பிளே படத்தின் முதுகெலும்பு எனலாம்.
ஃபோங் சூன்ஹோவும் ஹான் ஜின்வொன் இணைந்து எழுதிய திரைக்கதை மிகச் செறிவாக இருக்கும். ஒவ்வொரு காட்சியும் ஒரு நோக்கத்துடன் இருக்கும். தேவையற்ற காட்சிகள் என்பதே இருக்காது. திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமர வைக்கும். குறிப்பாக பாதாள அறையின் ரகசியம் வெளிவரும் காட்சி படத்தின் போக்கையே மாற்றிவிடும் ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பம். நடிப்பு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள். ஆக்டிங் அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். படத்தின் நடிகர்கள் ஒவ்வொருவரும் பாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். நன்கி சாங் கைங்ஹோ கீட்டே கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடித்திருப்பார். அவரது இயலாமை, விரக்தி, ஒரு கட்டத்தில் வெளிப்படும் கோபம் என பல பரிமாணங்களை காட்டியிருப்பார். மற்ற நடிகர்களான சோய் வூஷிக், பார்க் சோடாம், ஜங் ஹைஜின் ஆகியோரும் கிம் குடும்ப உறுப்பினர்களாக சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். பார்க் குடும்பமாக நடித்த லீ சன்கியுன், சோ இயோ ஜியாங் ஆகியோரும் பணக்காரர்களின் மனநிலையையும் அறியாமையையும் சரியாக பிரதிபலித்திருப்பார்கள். ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி படத்தின் மற்றொரு முக்கிய அம்சம். ஹாங் யூங்போவின் ஒளிப்பதிவு வீட்டின் அமைப்பையும் கதாபாத்திரங்களின் மனநிலையையும் அழகாக படம் பிடித்திருக்கும். குறிப்பாக கிம் குடும்பம் மழை வெள்ளத்தில் தங்களது வீட்டை இழந்து தவிக்கும் காட்சியும் பார்க் குடும்பம் பிறந்தநாள் கொண்டாடும் காட்சியும் ஒரே இரவில் நடப்பதாக காட்டப்படும்போது இரு உலகங்களுக்கு இடையிலான முரண்பாடு கூர்மையாக வெளிப்படும். இசை படத்தின் சூழலுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜங் ஜேயில் இன் இசை த்ரில்லர் காட்சிகளுக்கும் உணர்வுபூர்வமான காட்சிகளுக்கும் வலு சேர்த்திருக்கும். குறியீடுகள் மற்றும் விளக்கம். சிம்பிள்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். பாரசைட் திரைப்படம் பல குறியீடுகளை கொண்டுள்ளது. மேலே குறிப்பிட்ட வாசனை தவிர கீவூவுக்கு அவனது நண்பன் கொடுக்கும் அதிர்ஷ்ட கல் ஒரு முக்கியமான குறியீடு. இது பணக்கார வாழ்க்கைக்குச் செல்லும் வழியில் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு போல தோன்றினாலும் ஒரு கட்டத்தில் அதுவே ஒரு சுமையாக மாறிவிடும். இது தன்னிச்சையாக வரும் அதிர்ஷ்டம் நிலைக்காது என்பதை குறிக்கலாம். வீட்டின் பாதாள அறை இன்னொரு முக்கிய குறியீடு. இது சமூகத்தின் மிக அடித்தட்டில் வெளிச்சம்படாத இருண்ட உலகில் வாழும் மக்களை குறிக்கிறது. பணக்கார வீட்டிற்கு அடியில் அவர்களது பார்வைக்கு எட்டாத ஓர் உலகத்தில் இன்னொரு வாழ்க்கை இருப்பதை இது உணர்த்துகிறது. படத்தின் இறுதியில் வரும் கீவுவின் திட்டம் பற்றிய காட்சி யதார்த்தமான முடிவு இல்லை என்றாலும் அது ஒரு கனவாகவோ அல்லது நடக்க சாத்தியமில்லாத ஒரு கற்பனையாகவோ காட்டப்பட்டுள்ளது. இது சமூக ஏற்றத்தாழ்வை அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது என்ற கசப்பான உண்மையை உணர்த்துகிறது. எவ்வளவுதான் உழைத்தாலும் அந்த பொருளாதாரச் சூழலுக்கு வர வருடங்களோ அல்லது தலைமுறைகளோ ஆகலாம் என்பதை அந்த காட்சி உணர்த்தும். சர்வதேச அங்கீகாரம் மற்றும் தாக்கம். இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் அண்ட் இம்பாக்ட். பாரசைட் திரைப்படம் கான் திரைப்பட விழாவில் உயரிய விருதான பால்ம் டோர் வென்றது. இதுவே ஒரு பெரிய சாதனை. அதன் பிறகு உலகெங்கிலும் பல விருதுகளை குவித்து இறுதியில் ஆஸ்கர் விருதுகளில் முத்திரை பதித்தது. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த அசல் திரைக்கதை, சிறந்த சர்வதேச திரைப்படம் என 4 ஆஸ்கர்களை வென்றது. ஆங்கிலம் அல்லாத ஒரு திரைப்படம் சிறந்த திரைப்படம் வென்றது. இதுவே முதல் முறை. இது உலக சினிமா வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. இந்த வெற்றி கொரிய சினிமாவிற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலம் அல்லாத மற்ற மொழிப் படங்களுக்கும் சர்வதேச அளவில் ஒரு புதிய கதவை திறந்தது. நல்ல கதை, சிறந்த இயக்கம், நேர்த்தியான தொழில்நுட்பம் இருந்தால் மொழி ஒரு தடையல்ல என்பதை பாரசைட் நிரூபித்தது. உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்கள் சமூக ஏற்றத்தாழ்வு போன்ற உலகளாவிய பிரச்சினைகளை எந்த மொழிப்படமாக இருந்தாலும் புரிந்துகொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இது காட்டியது. கன்க்ளூஷன். பாரசைட் வெறும் பொழுதுபோக்கு திரைப்படம் மட்டுமல்ல. அது சமூகத்தின் முகத்தில் அறையும் ஒரு யதார்த்தமான பிரதிபலிப்பு. பணத்திற்கும் வறுமைக்கும் இடையிலான இடைவெளி மனிதர்களை எப்படி மாற்றுவது, உயிர் வாழ்வதற்காக அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை மிக துணிச்சலாக பேசிய படம். ஃபோங் சூன்ஹோவின் மிகச் சிறந்த படைப்புகளில் ஒன்றாக பாரசைட் நிச்சயம் நிலைத்து நிற்கும். படத்தின் முடிவு கூட ஒருவித விரக்தியையும் சிந்தனையையும் தூண்டும் வகையில் அமைந்திருக்கும். சமூகத்தின் இருண்ட பக்கங்களை ஆராயும் வலுவான கதை, சிறந்த நடிப்பு, அட்டகாசமான இயக்கம் என அனைத்து அம்சங்களிலும் ஒரு முழுமையான சினிமா அனுபவத்தை பாரசைட் வழங்குகிறது. கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு உலக சினிமா இது. தமிழ் பார்வையாளர்களுக்கும் இந்த படம் வலுவான தொடர்பை ஏற்படுத்தியது. ஏனெனில் நமது சமூகத்திலும் இதேபோன்ற ஏற்றத்தாழ்வுகள் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றன. பாரசைட் ஒரு கொரிய படமாக இருந்தாலும் அது பேசும் மானுட பிரச்சினைகள் உலகளாவியவை. இந்த படம் பெற்ற வெற்றி அதற்குச் சாட்சி. இதன் ஆழமான கருப்பொருளும் வியக்க வைக்கும் திரைக்கதையும் பல வருடங்களுக்கு பேசப்படும் என்பதில் சந்தேகமில்லை. பாரசைட் படத்தின் கான்டென்ட் ரேட்டிங். அமெரிக்காவில் R, இங்கிலாந்தில் 15 வயதுக்கு மேல் உள்ளவர்களும் இந்தியாவில் A18+ மதிப்பீடும் பெற்றுள்ளது. இந்த ரேட்டிங் வன்முறை, கடுமையான மொழி மற்றும் காமவியல் உள்ளடக்கங்களை காரணமாக கொண்டது. பாருங்கள், பதிவிடுங்கள், பகிருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.